வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்கு. ஆனா நம்ம முக்கியமான செய்தி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். RVNL ஆல்மோஸ்ட் டெய்லி அவனை பத்தி நியூஸ் இல்லாத நாளே கிடையாது. RVNLும் சலஸ்ரா டெக்னாலஜியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எனர்ஜி சைட்ல இருக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து ரயில்வேஸ்ல வந்து ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மத்திய பிரதேஷ்ல பவர் டிரான்ஸ்மிஷன் ஆர்டர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. 174 கோடி ரூபாய்க்கு வந்து ஆர்டர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இவங்க தான் லோயஸ்ட் பிட்டர். அண்ட் 132 கிலோவாட்ஸ் அண்ட் 220 கிலோவாட்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் ஆக மொத்தம் வந்து 174 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான் மேட்ரு. இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு சம்மர் ரேலி. ஒன்று. ரெண்டாவது, HCL டெக்னாலஜிஸ் அவங்க வந்து இன்டெல் ஃபவுண்ட்ரியோட ஒரு கொலாபரேஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்னதுன்னு கேட்டால் செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங். நேத்தே நான் சொன்ன அந்த இந்தியாவில் சிப் மேனுஃபேக்சரிங்கான எக்கோ சிஸ்டம், ரைட்? எக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சென்னையில் ஆட்டோ கம்பெனிஸ் இருக்கு, ரைட்? ஃபோர்டு இருந்துச்சு, ஹுண்டாய் இருந்துச்சு, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இருக்கு, பென்ஸ் இருக்கு, BMW இருக்கு. இவங்க எல்லாமே வந்து இங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பென்ஸ் இங்க கிடையாது, புனேல டாடா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இந்த சென்னையில வந்து இட்ஸ் ஒரு மேஜர் ஆட்டோ ஹப்ஸ் இருக்கு. இந்த ஹப்புக்கு சரக்கு, ரைட், ஆன்சிலரி பார்ட்ஸ். ஸோ ஆன்சிலரி பார்ட் ஒரு சைடு ஸ்க்ரூ பண்ணுவாங்க, ஒரு சைடு டோர் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து பிரேக் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து ஒவ்வொரு சிஸ்டமும் பண்ணுவாங்க. கிளச் சிஸ்டம் பண்ணுவாங்க, இல்லை இது கியர் சிஸ்டம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எக்கோ சிஸ்டம், ரைட்? ஸோ ஒரு மெயின் பிஸ்னஸ், அதுக்கான ஆன்சிலரிஸ் பிஸ்னஸ். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இந்தியாவில் சிப்பு மேனுஃபேக்சரிங்கான எக்கோ சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த எக்கோ சிஸ்டம்ல மெயினாக வந்து ஃபேப், ரைட்? அந்த ஃபேபை எடுத்து அந்த ஃபேபை டிசைன் பண்ணி பேக்கேஜிங் பண்றதுன்றது ஒரு சைடு இருக்கு. ஆனால் அந்த பேக்கேஜிங் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான R&D நினைச்சு பாருங்களேன். ஒரு பல லட்சம் கிலோமீட்டர் இருக்கிற வயரிங்கை அழகா ஒரு சிப்பு நம்ம நெகை பெருசுக்கு எடுத்துட்டு வராங்கன்னு சொன்னால் உள்ள எவ்வளவு தூரம் வேலை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான R&D நம்ம ஊர் ஆளுங்களே கேட்கவே வேணாம். நம்ம ஊர் ஆளுங்க அங்க போய் வேலை பண்ணாங்க, இப்போ நம்ம ஊர்லயே வேலை பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எக்கோ சிஸ்டம் பியூட்டிஃபுல்லா வருது. பியூட்டிஃபுல்லா வரும்போதும் இந்தியா வேற லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னு சொன்னால் எப்பயுமே வந்து ஒன்று ஜப்பான், நெதர்லாண்ட்ஸ், இல்லை US, ஆஃப் லேட் இஸ்ரேல், இவங்க தான் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எஸ்பெஷலி சிப் லெவல்ல வந்து இருந்தாங்க. அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் தோ இப்போதான் வந்து நம்ம ஸ்டெப்பு உள்ள வைக்கிறோம். பட் வந்தால் நம்ம ஆளுங்க தெரியும்ல, புள்ளி வச்சா நம்ம கோடு போட்டு ரோடே போட்டுருவோம். இதுதான் நடக்க போகுது. ஸோ பெரிய லெவல்ல இது வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஞாபகம் வச்சுங்க, நம்ம 23ல இருக்கிறோம், 30க்குள்ள நம்மளோட லெவல் என்ன இருக்குன்றது நினைச்சு பாருங்க. சரி, மெயின் மேட்டருக்கு வரலாம். HCL டெக்னாலஜியும் இன்டெல் ஃபவுண்ட்ரியும் இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், சிஸ்டம் ஓரியன்டேஷன் மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே வந்து செட்டப் பண்றாங்க. இட்ஸ் இஸ் அ வெரி பாசிட்டிவ் ஃபார் HCL டெக்னாலஜி. இதோட நிப்பாட்டிக்கலாம். எல்லா விஷயத்தையும் நான் அதுல சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வந்து இந்தியாவோட ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ். ஆஃப் லேட் நம்ம வந்து நிறைய ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள். ரஷ்யாக்காரன் டைரக்டா யூரோப் கம்பெனா, நான் வாங்க மாட்டேன், ரஷ்யா திருடன், அவன் வந்து கொலைகாரன், நான் வாங்க மாட்டேன்னு. ஆனா ரஷ்யா இந்தியாவுக்கு சப்ளை பண்றாங்க, இந்தியா வந்து மறுபடியும் யூரோப் சப்ளை பண்றாங்க. ரீசெண்டா வந்து ஜெய்சங்கர்ட்ட வந்து கேட்டாங்க, நாங்க வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து சாங்ஷன்ஸ் போட போறோம், நீங்க வந்து யார் இம்போர்ட்டிங் ரஷ்யன் ஆயில்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டு அசன். அவர் சொன்னார், இல்லையே, ரூல் பிரகாரம் ஆயிலை வாங்குறோம், க்ரூடை வாங்குறோம், அது கம்ப்ளீட்டா ப்ராசஸ் பண்ணிடுறோம், க்ரூடை வாங்குறோம், உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது டீசல் தான். இது மாதிரிலாம் நிறைய ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி நம்ம வித்துட்டு இருக்கோம். ஆக மொத்தம் திருட்டு பொருளை நம்ம வித்துட்டு இருக்கோம், அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அவனும் வந்து யோகிய மாதிரி இல்ல நாங்க வாங்கலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம டீசல் 2 மில்லியன் டன்ஸ் இன் ஜனவரி மட்டும் பண்ணியிருக்கிறோம். 1.6% இயர்-ஆன்-இயர் ஜாஸ்தி. ஒன்று. ரெண்டாவது, க்ரூட் இம்போர்ட் ஹஸ் ரைஸ்ட் இயர்-ஆன்-இயர் 5.7%. எவ்வளோ? 21.4 மில்லியன் டன்ஸ் இன் ஜனவரி. அடுத்தது கேசோலின், ரைட்? கேசோலின்றது நம்ம பெட்ரோலில் தான் கேசோலின் வாங்க.
கேசோலின் எக்ஸ்போர்ட் வந்து கீழே விழுந்திருக்கு 16.4% இயர் ஆன் இயர் டு 1 மில்லியன் டன் இன் ஜான்வரி. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் வந்து யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? டீசலை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் நயாரா ரைட், ரஷ்யனோட கம்பெனிஸ். ஸோ இவங்க 2 பேரும் தான் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று சிப் சம்மந்தப்பட்டது யாரு? ஹெச்சிஎல் டெக்னாலஜி, அடுத்தது விப்ரோவும் இன்டெல் ஃபவுண்டரி அதே தான் ஃபார் சிப் டிசைனிங். அகெயின் ஒரு எக்கோ சிஸ்டம், அங்க ஃபவுண்டரி, இங்க சிப் டிசைனிங். விப்ரோ இஸ் ஹெல்பிங் இன்டெல் இன் மோஸ்ட் அட்வான்ஸ் ப்ராசஸ் நோட் இன்க்ளூடிங் இன்டெல் 18A. அது என்னதுன்றது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று அட்வான்ஸ்டா இருக்கு ரைட். விவேக் ஒரு படத்துல வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு அப்பா அட்வான்ஸ் லெவல்லுன்னு, அந்த கதையா இருக்காது, நிஜமாவே சம்திங் வெரி சீரியஸ். அண்ட் இந்த சிப்பு வந்து மோர் ஆஃப் ஏஐக்கோசரம் யூஸ் பண்றது. உங்களுக்கு வந்து தெரியும் NVIDIA ரைட், ஆல்மோஸ்ட் நம்ம அமேசான் ஓனரை வந்து தூக்கி சாப்பிட்டாங்க அண்ட் டெஸ்லா ஓனரையும் தூக்கி சாப்பிட்றாங்க ஆல்மோஸ்ட். அதாவது ஹையஸ்ட் வெல்த் கிரியேஷன்ல இதுதான் வந்து ஏஐயோட பவர். அப்ப இன்டெலும் அதை பிடிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து CAGR எவ்வளோ? ஏஐ சிப்புக்கு 38%. நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் 12% கொடுத்தாவே ஆன்னு பார்ப்பாங்க. யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு 38%னா சாதாரண விஷயம் கிடையாது. இது எத்தனை வருஷத்துக்கு? அடுத்த 9 வருஷத்துக்கு, 2023 இருந்து 2032 வரைக்கும் இதுதான் CAGR. பயங்கரமான growth. அடுத்தது நம்ம குமாரமங்கலம் பிர்லா யாருன்றது உங்களுக்கு தெரியும், பிர்லாவோட தலை ரைட், ஆதித்யா பிர்லா குரூப் சேர்மன். உங்களுக்கே தெரியும் கிராசம்ஸ் சொல்லி ஒரு ஸ்டாக் இருக்கு. ஆஃப் லேட் அது வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் மந்த்லி சார்ட்ல வந்து அது கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. கிராசம்ஸ் நானும் பெயிண்ட்ல வரேன்ப்பா சொல்லிட்டு பெயிண்ட் பிசினஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிர்லா ஓபஸ் இந்த பிராண்ட்ல வந்து வராங்க ரைட். ஏற்கனவே வந்து நிறைய பெயிண்ட் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் மார்க்கெட் லீடர்ஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. பட் மெயினா ஆஃப் லேட் JSW பெயிண்ட் ரைட், இப்ப பிர்லாவும் பெயிண்ட்ல வந்திருக்கிறாங்க. ஸோ பெயிண்ட்ல காம்படிஷன்ஸ் வருது, நிறைய பேர் உள்ள போடுறாங்க. ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு மைண்ட் எங்க ஒர்க் ஆகணும்? அப்ப இந்தியாவில் ரியல் எஸ்டேட் பயங்கரமான லெவல்ல வந்து க்ரோ ஆக போகுது. இல்லைன்னு சொன்னால் பிர்லா வந்து இது மாதிரி ஒரு பிஸ்னஸ்ல ஒரு 5000 கோடி நான் போடுறேன்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இப்போ 5000 கோடியில் 10,000 கோடி உள்ள போடுறேன்னு சொல்லிட்டு இறங்கி இருக்கிறாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கி அதுக்கான பிளானிங் ஆரம்பிச்சு பெயிண்ட் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸோட அம்பேலான்னு கேட்டால் கிடையாது. தே ஆர் மார்க்கெட் லீடர்ஸ். வே தே மார்க்கெட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ரைட். அதை பத்தி ஒரு கதை நிச்சயமா சொல்ல வேண்டிய விஷயம். எப்படி அவங்க வந்து மார்க்கெட் லீடர்ஸ் ஆனாங்கன்றது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி, நிச்சயமா வந்து கேட்க வேண்டிய விஷயம். நான் ஐடிசி பத்தி நான் வந்து கப்பான்னு சொல்லிட்டு ஐடிசி பத்தி ஒரு நியூஸ் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதே மாதிரி இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பெயிண்ட் கம்பெனியில இவங்க வந்திருக்கிறாங்க, பியூட்டிஃபுல்லான விஷயம், வாழ்த்துக்கள். அண்ட் நிச்சயமா இந்த கம்பெனி அடுத்த கட்டம் இன்னொன்று ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிச்சயமா இது பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அடுத்தது வந்து நம்ம அதானி இல்லாத நியூஸா? எஸ், அம்புஜா சிமெண்ட்ஸ். இவங்க ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. தலைவர் நீங்க எடுத்து பாருங்களேன், ப்ராஜெக்ட்னு போனாவே 5000 கோடி 2000 கோடி 3000 கோடி இப்படிதான் பேசுறாங்க ரைட். லாஸ்ட் வீக் கூட நம்ம பார்த்தோம், ஒரு $2.5 பில்லியன் வந்து ஜென்ரேட் பண்றாங்க. எதுக்கு? ஹைட்ரஜனுக்கும் ஏர்போர்ட் பிசினஸ்க்கும். 2.5 பில்லியன்றது எவ்வளவு? ஆல்மோஸ்ட் 20,000 கோடி. தலைவர் எல்லாமே வந்து அப்படிதான் பேசுறாரு. 1000 கோடி ரூபா ஜார்க்கண்ட்ல என்னது? 4 மில்லியன் டன் எக்ஸ்ட்ரா சிமெண்ட் மேனுஃபேக்சரிங். ஞாபகம் வச்சுங்களேன், இவங்க வந்து இந்த ஏசிசி அண்ட் அம்புஜா சிமெண்ட்டை விலைக்கு வாங்கினப்ப க்ளோஸ் டு அபவுட் $10 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. $10 பில்லியன்ன்றது நீங்க 82 rupees நீங்க வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் 82 கோடி ரூபா
82,000 கோடி ரூபா, ரைட்? 82 இல்லை 82,000 crores கொடுத்து வாங்கினாங்க. அன்னைக்கே தலைவர் சொன்னாரு அடுத்த 2-3 வருஷத்துல வந்து இது டபுள் ஆகும் கெப்பாசிட்டி. எப்பயுமே வந்து இந்த கெப்பாசிட்டி டபுள் ஆகும் போதும் 2 விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஒன்று ஆர்கானிக் growth, ரைட்? இதோ இப்போ 1000 கோடி போட்டு ஒரு புது ஃபேக்டரி போடுறேன்றது. இன்னொன்று சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் டபக் டபக் டபக்குன்னு விழுங்குறது. ஸோ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் growth இருக்கும். மறுபடியும் இந்த விஷயத்தை எதை ஞாபகப்படுத்துது? பிர்லா குரூப்பு, பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து வளர்றாங்கன்னு சொன்னால், சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பெருசா பண்ண போறாங்கன்னு சொன்னால், இந்தியாவில் பெரிய ரியல் எஸ்டேட் பூம் வரப்போகுது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. இது ட்ரைலர் கூட கிடையாது. மேபி ஃபர்ஸ்ட் பிக்சரா இருக்கலாம். மெயின் பிக்சர் வந்து பயங்கரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்பேஸ், ரைட்? ஸ்பேஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னன்றது சர்ச் பண்ணி பார்த்துங்க. யூனியன் கேபினெட் கிளீனாக அப்ரூவல் கொடுத்துட்டாங்கப்பா. ஸ்பேஸ் டெக்னாலஜியில் யார் வேணாலும் 100% எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்தியாவோட யார் கூட டைப் பண்ண நேராக வா, இங்கே கடை போடு, ஆளுங்களோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணு. ஆட்டோமேட்டிக் அப்ரூவலில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க எஃப்டிஐ. குட். இன்டர்நேஷ்னல் கம்பெனியெல்லாம் இந்தியாவில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அகெயின் த எக்கோ சிஸ்டம், அந்த எக்கோ சிஸ்டம் இஸ்ரோ கொடுக்குது, ரைட்? இஸ்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் லேபை யூஸ் பண்ணிக்கலாம், எங்களோட ஸ்டாஃப்ஸ் வேணுனால் கன்சல்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலான்றது கொடுத்துருக்குறாங்க. இது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்பேஸ் டெக்னாலஜியில். இதில் யார் இருக்கிறாங்க? எங்கள் கஸ்டமர் டேட்டா பேட்டர்ன். ஒரு காலத்தில் வந்து அவங்களோட வெப்சைட் நாங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். அவங்களோட கம்ப்ளீட் டிசைனிங் ஆகட்டும், இமெயில் சொல்யூஷன் ஆகட்டும், எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருந்தாங்க. We know their management very well. Beautiful companies and way they used to think is totally different. இன்னைக்கு வேற லெவலில் போயிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 6% அப் அடிச்சுதான் ஆகணும். பிரிகேட் என்டர்பிரைஸ் இன்னைக்கு வந்து 5% அப் ஆச்சு. ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் பிவிபி டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி அந்த கம்பெனி கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 2.5 million square feet, 25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட், பெரிய இடம், ரைட்? ஒரு ப்ராஜெக்ட் சென்னையில் பெரம்பூரில் வந்து கட்ட போகிறாங்க. அண்ட் 2000 கோடி எஸ்டிமேஷன். மறுபடியும் பாருங்கள், ப்ராஜெக்ட் சைஸ்லாம் வந்து பெருசாக வருது, பெத்தையாக வருது. எல்லாமே ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது. எல்லா ஹிண்ட்டும் சேர்ந்து வருது பாருங்களேன். அடுத்தது மைண்ட்ரி, எல்என்டி மைண்ட்ரி ஒரு 1.5% வந்து இன்னைக்கு அப்பாச்சு. ரொம்ப சிம்பிள். அவங்க யூரோப்பில் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஏஐ பேஸ்ட் அண்ட் டிஜிட்டல் ஹப் யூரோப்பில் வந்து செட் பண்ணுறாங்க. பெரிய விஷயம் இல்லை. 1.5% அக்ரிமெண்ட், லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க, விச் இஸ் பாசிட்டிவ். இன்னொன்று வந்து ஒரு இந்த சோ கால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு டேட்டில் ஓகே, அடுத்த வந்து 6-7 வருஷம் வந்து நம்மளோட ராஜ்யம். ஸோ மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே தான் போகும், இதை யோசிக்க வேணாம். பட் எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடணும். அதுக்கு இந்த நியூஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜப்பான் ஃபைனலா நிக்காய், ரைட், நியூ ஆல் டைம் ஹை பண்ணியிருக்கிறாங்க. எந்த லெவலில் உடைச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? 1989, ரைட்? க்ளோஸ் டு அபவுட் 33 வருஷம், 34 வருஷம் தாண்டி இப்போதான் அந்த லெவலை உடைச்சிருக்கிறாங்க. நினைச்சு பாருங்களேன், யாராச்சும் ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கி இருந்தால் என்ன ஆயிருக்கும், ரைட்? 33 வருஷம் கழிச்சு இப்போதான் ப்ரீவியஸ் ஹையை வந்து அந்த போட்ட பணம் வந்து வந்திருக்கும். ஸோ எப்பயுமே ஸ்டாப் லாஸ் போடுறது அட்வைசபிள். பட் விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள். புரியாத விஷயம், ஜப்பான் வந்து போன மாதம் தான் வந்து ரிசெஷனில் போச்சு. போன மாதம் இல்லை, போன வாரம் தான் வந்து ரிசெஷனில் அஃபிஷியலாக போனாங்க, ரைட்? நம்பர் 3 பொசிஷனில் இருந்தாங்க, அவங்க நம்பர் 4 பொசிஷன் போனாங்க. பிரிட்டன் அண்ட் ஜப்பான் வந்து அஃபிஷியலாக ரிசெஷனுக்கு போனாங்க. ஆனால் நிக்காய் மட்டும் ஆல் டைம் ஹடி அடிக்குது. புரியல, ஊரில் எல்லாம் ஒப்பாரி, ஆனால் இங்கே மட்டும் பர்த்டே பார்ட்டி எப்படி கொண்டாடுறாங்கன்றது தெரியாது. எது வேணா இருக்கட்டும். இன்னைக்கு செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.